புதிய தலைமுறையின் 6 வரை இன்றுக்கு உங்களை வரவேற்கிறோம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு 18,788 பேர் துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஒப்படைத்திருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் முதற்கட்டமாக 16 தொகுதிகளிலும் நடமாடும் வாக்காளர் சேவை மையம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பதற்றமானதாக கண்டறியப்பட்டிருக்கும் 7,500 வாக்குச்சாவடிகளுக்கு நுண் பார்வையாளர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார். கிரானைட் முறைகேடு விசாரணைகளில் பாரபட்சத்தோடு நடந்து கொள்வதாக தொடரப்பட்ட வழக்கில் மேலூர் நீதிபதி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் மீண்டும் மனு தாக்கல் செய்தார். கிரானைட் முறைகேடு வழக்குகளின் குற்றப்பத்திரிகைகளில் IPC 379 மட்டும் மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகேந்திர பூபதி கணக்கில் கொள்வதால் குற்றவாளிகள் எளிதில் தப்பிவிடுவதாக அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதி அழகிரி சந்திப்பு தந்தை மகன் என்கிற அடிப்படையில் நிகழ்ந்ததாக MK ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது அரசியல் பற்றிய பேச்சுகள் இடம்பெறவில்லை என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் இதனை திசை திருப்ப வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார் ஸ்டாலின். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மக்கள் நல கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மக்கள் நல கூட்டணிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் 110 இடங்களில் 4 கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர்கள் தேர்வு உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. வைகோ, திருமாவளவன், G. ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அதிமுகவை தோற்கடிப்பதே விஜயகாந்த் தலைமையிலான கூட்டணியின் நோக்கம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேமுதிகவை 0 என்று விமர்சனம் செய்யும் பாரதிய ஜனதா கட்சியினர் விஜயகாந்தின் அலுவலகத்தில் தவம் கிடந்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். சித்தருடைய அந்த பெருமையை பாதுகாக்க வேண்டியவங்க இப்படி உளறிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்னு, 0 இருந்து தான் கணக்கே ஆரம்பிக்குங்கிறது. உலகத்தில் 0 கண்டுபிடித்தது இந்த பூமி தான். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இந்த 0க்காக ஏன் இப்படி போய் தவம் கிடந்தாங்க? கோயம்பேடு கேப்டன் ஆபீஸ்லயும் வீட்லயும் இந்த 0க்காக ஏன் தவம் கிடந்தாங்க? அவங்களுக்கெல்லாம் நான் நேரத்தை வீணாக்க விரும்பல. அதிமுக திமுகவை தமிழக அரசியலில் இருந்து அகற்றுவதுதான் தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணியின் நோக்கம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கருத்தை அவர் கூறினார். பொது எதிரியான பிஜேபி காங்கிரஸை முறியடிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 50 வருஷமாக ஆட்சி நடத்தக்கூடிய ஊழல் நிறைந்த திமுகவும் அதிமுகவும் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கொள்கையினை எடுத்து அதே கொள்கைத்தான் அவரும் வைத்திருக்கிறார். நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இன்றும் விரிவான சமூக மாற்றத்துக்கான ஒரு மாற்றுக் கொள்கையை வைத்திருக்கிறோம். அந்த முறையில் அவரும் சேர்ந்திருப்பது வரவேற்கத்தக்கது. தொகுதி பங்கீடு குறித்து தேமுதிகவோடு தெளிவாக பேசி முடிவெடுத்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், மக்கள் நல கூட்டணிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் தொகுதிகளில் விரைவில் தொகுதி பங்கீடு முடிவாகும் என்று கூறினார். எங்களுக்கு ஒதுக்கப்படுகிற 110 தொகுதிகளில் எங்களோடு பேசுகிற தோழமை கட்சிகளுக்கு இதிலிருந்து சில தொகுதிகளை நாங்கள் ஒதுக்கிக் கொள்வதாகவும், தேமுதிகவுக்காக ஒதுக்கப்படுகிற இந்த 124 தொகுதிகளில் தேமுதிகவோடு பேசுகிற மற்ற கட்சிகளுக்கு அதிலிருந்து தொகுதிகளை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் எங்களுக்கு இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி குறித்து மேலிட பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் நாளைக்குள் அறிவிப்பார் என்று அந்த கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இல கணேசன், மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இணைந்ததன் மூலமாக கூட்டணி குறித்த இழுபறிக்கு முடிவு வந்திருப்பதாக கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சில கட்சிகள் தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சி, அது குறித்து பொறுப்பேற்றிருக்கிற ஜவடேகர் அவர்களுக்கு வந்திருக்கிற காரணத்தால் அநேகமாக தெளிவான ஒரு கருத்து செய்தி உங்களுக்கு இன்று மாலை அல்லது நாளை காலை அவர் மூலமாகவே கூட உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் மாம்பழ சின்னத்தில் போட்டியிட ஒப்புதல் கடிதம் பெற்றிருப்பதாக அதன் தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கிராமப் பகுதிகளில் கூட்டங்கள் நடத்த அனைத்து கட்சிகளுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி மாநிலத்தில் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஒப்புதல் கடிதத்தை இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நீங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு, தெருமுனை கூட்டங்கள் நடத்துறதுக்கு கிராம பகுதிகளிலேயும் எல்லா கட்சி எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் அனுமதி வழங்கணும்னு சொல்லி சொன்னோம். அதை தேர்தல் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் குழுவில் இடம்பெற்றிருக்கும் தங்கபாலு, கிருஷ்ணசாமி, கோபிநாத் ஆகியோர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை சந்தித்து பேசினார்கள். தேர்தல் பணிக்காக காங்கிரசில் 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பகுதியினர் மட்டும் ப. சிதம்பரத்தை இன்று சந்தித்து பேசியிருக்கிறார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், திமுக தலைவர் கருணாநிதியை நாளை சந்திக்க இருக்கும் நிலையில் சிதம்பரம், தங்கபாலு இன்று சந்தித்திருக்கிறார்கள். மாண்புமிகு சிதம்பரம் அவர்கள் கட்சியின் உயர்மட்டத்தில் ஒருவர். அவர் இந்த அணியில் இருப்பது, இந்த குழுவில் இருப்பது இல்லை என்பதெல்லாம் முக்கியமில்லை. காங்கிரஸ் கட்சியில் எப்பொழுதும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற தலைவர்கள் ஒருவராக எப்பொழுதும் விளங்குவார். அதில் சந்தேகமில்லை. எங்கள் வழக்கமாக அவரை சந்திப்பது வழக்கம். சென்னை வரும்போதெல்லாம் சந்திப்போம். அந்த அடிப்படையில் சந்தித்திருக்கிறோம். சென்னையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற வழக்கில் மேலும் 3 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். முக்கிய குற்றவாளியை பிடிக்க சிபிசிஐடி குழு மேற்கு வங்கம் செல்கிறது. சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடுவதற்காக எடுத்து வந்தபோது 3 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் மேலும் 3 பேர் கைதாகியிருக்கிறார்கள். சிறை கைதிகள் மரணம் தொடர்பாக விரிவான பதில் அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கறிஞர் கேசவன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசின் உள்துறை கூடுதல் செயலாளர் தாக்கல் செய்த பதில் மனுவில் 109 கைதிகளின் மரணம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களின் அறிக்கைக்காக காத்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இதனால் அதிருப்தியடைந்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு மாவட்ட ஆட்சியர்களின் அறிக்கைக்காக 4 ஆண்டுகளாக காத்திருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். சென்னை ஆதம்பாக்கம் ராமகிருஷ்ணாபுரத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக வெளியான தகவல் புரளி என்று சென்னை மண்டல வன கண்காணிப்பாளர் கீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2 தினங்களுக்கு முன்பாக இரவு நேரத்தில் சிறுத்தையை அந்த பகுதி மக்கள் பார்த்ததாக புரளி பரவியது. மக்கள் நெருக்கம் அதிகம் இருக்கும் பகுதிக்குள் சிறுத்தை வர வாய்ப்பு இல்லை என்றும் அவர் கூறினார். நெல்லை மாவட்டம் புளியரை பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதி விவசாயி செந்தூர் பாண்டி என்பவர் மீது தன்னுடைய தோட்டத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது எருமை மாட்டை புலி தாக்கியதாக அவர் கண்டு கூச்சலிட்டிருக்கிறார். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்து வனத்துறையினர் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். புலியின் கால் தடம் சேகரிக்கப்பட்டு ஆய்விற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படையால் கடந்த பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி வரையில் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 96 தமிழக மீனவர்களை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு பரிந்துரை கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் மீனவர்களுக்கு காவல் நீட்டிக்கப்பட்டிருப்பது பற்றி மீனவர்கள் அதிர்ச்சியாகியிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் கூனூரில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதனை ஒரு பகுதியாக நாமக்கல்லை அடுத்த கூனூரில் அமைந்திருக்கும் தனியாருக்கு சொந்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிறுவனத்தில் குடிநீர் கேன்களில் வாக்காளர் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டும் பணியினை மாவட்ட ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். பெரம்பலூரில் அனுமதி நேரத்திற்கும் முன்பாக திறக்கப்பட்ட 3 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 118 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேர்தல் பறக்கும் படையினர் அறிவுறுத்தலின் அடிப்படையில் மது ஒழிப்பு பிரிவு காவல்துறையினர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். மேலும் மதுபான கூடங்களில் இருந்த 2 விற்பனையாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கமலாலயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம்.
இன்னும் சொல்ல போனால் இன்று மக்கள் ஒரு கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் இருக்கும். ஏனென்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. ஆளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகுந்த அதிருப்தி இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. மக்கள் நல கூட்டணியை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். எந்தவித அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அதனால் இப்பொழுது தமிழக மக்கள் நம்பிக்கையுடன் பார்க்கும் ஒரே கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி தான். அதனால் நாங்கள் மக்களை நோக்கி, மக்களை நம்பி மிக அசுர பலத்தோடு இன்று களத்தில் இறங்குகிறோம். இன்றைய தினம் 2-3 நாட்களாகவே எங்களது வேட்பாளர் தேர்வு நடைபெறுகிறது. எங்கள் கட்சியை பொறுத்தமட்டில் இது பல கட்டங்களாக நடைபெறும். முதலில் நாங்கள் வேட்பு மனுக்களை, விருப்ப மனுக்கள் வாங்கினோம். பின்பு 13 கோட்டங்களுக்கு நிர்வாகிகள் சென்று அங்கே உள்ளவர்களின் கருத்துக்களை கேட்டு அங்கே உள்ளவர்களை சில பெயர்களை தேர்வு செய்து பின்பு மாவட்டத்தின் மையக்குழுவை வரவைத்து அதை நாங்கள் மறுபடியும் நிரூபித்து சரிபார்த்து பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் தமிழக தலைவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறோம். டெல்லியில் தேர்தல் குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் சில ஆலோசனைகள் எங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அடுத்த மாதம் முதல் வாரத்திலேயே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் திருச்சி வர இருக்கிறார்கள். அதனால் எந்தவித தொய்வும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைத்தோம். கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி அமைய முடியவில்லை என்றாலும் தற்போது எங்களோடு இருக்கும் கட்சிகளோடு நாங்கள் பலமாக களத்தில் இறங்குகிறோம். வேட்பாளர் பட்டியல் ஏறக்குறைய நாளை தயாராகிவிடும். பல கட்டங்களாக எங்களை பொறுத்த மட்டில் அதற்கென்று வழிமுறை நடைமுறை இருக்கிறது. அகில பாரத தலைவர்களிடம் அதை சென்று நாங்கள் சமர்ப்பித்து விடுவோம். அறிவிப்பு என்பது டெல்லியில் இருந்துதான் வரும். அது பாரதிய ஜனதா கட்சியின் நடைமுறை. ஆனால் மாநில அளவில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் துரிதமாக நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில், நாளைக்கே கூட எதிர்பார்க்கலாம். தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பானதொரு தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் தேர்தல் அறிக்கை முதல் வாரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். எல்லா கட்சிகளும், எந்தெந்த கட்சிகள் ஜனதா கட்சியோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும், ஊழலை யாரெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, மக்களுக்கு வளர்ச்சி பணியை கொடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் எங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் மக்கள் எண்ணம் தான், மக்களின் நலன்தான் முன்னிறுத்தப்படும் கட்சிகள் எங்களோடு இணைகிறார்கள். ஏனென்றால் கூட்டணி அமைய முடியாததற்கு காரணம் தன்னை பற்றியும் சுயநலமாக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பதிலேயே கட்சிகள் குறியாக இருந்ததனால் மக்கள் நலன் பின்தள்ளப்பட்டு விட்டது, புறந்தள்ளப்பட்டு விட்டது என்று தான் நாம் சொல்வோம். ஏன் மக்கள் நல கூட்டணி என்ற பெயர் கூட இன்று அதிலேயே மக்களின் நலம் இப்பொழுது புறந்தள்ளப்பட்டு விஜயகாந்த் அவர்களின் பெயர் தான் முன்னிறுத்தப்படுகிறது. அதனால் உண்மையிலேயே மக்கள் நலன் காக்கும் கூட்டணி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். யார் யாரெல்லாமோ எங்களை பற்றி, ஏன் சகோதரர் வைகோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்று சொல்லி இருக்கிறார். அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக மக்களின் ஆதரவு பெருகி வருகிறது. நிச்சயமாக நாங்கள் தமிழக தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, எங்களது யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற இன்று நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களது களப்பணியையும் மக்கள் நலப்பணியையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள், மற்ற கட்சிகளும் பார்க்கத்தான் போகிறது. நான் பட்டியலிட விரும்பவில்லை. எங்களிடம் பல கட்சிகள், பல அமைப்புகள் எங்களோடு இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களோடு இணைந்து பலம் பொருந்திய கூட்டணியாக களத்தில் இறங்குவோம். நிச்சயமாக நான் அதில் எனது பேச்சை பார்த்தாலும் சரி, இன்று பத்திரிகையில் வந்திருப்பதை பார்த்தாலும் சரி, சகோதரர் வைகோ அவர்கள் எப்பொழுதும் போலவே இதையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். நான் எப்படி சொன்னேன் என்றால், ஒரு எண்ணோடு 0 சேரும் பொழுது அதன் மதிப்பு உயரும்.
பூஜ்ஜியத்தோடு பூஜ்ஜியம் சேரும் பொழுது அது மதிப்பு உயராது, மறுபடியும் ஒரு பூஜ்ஜியமாக மாறும். ஆக பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்திருந்தால் என்னோடு சேரும் பூஜ்ஜியத்தை போல மதிப்பு உயர்ந்திருக்கும். மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் அவர்கள் சேர்ந்திருப்பது பூஜ்ஜியம் எல்லாம் சேர்ந்தால் எப்படி மதிப்பு உயராதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று தான் சொன்னேன். அதனால் நானும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான். உடனே அவர்கள் எங்களோடு வரவில்லை என்பதற்காக பூஜ்ஜியம் என்று சொல்லும் அளவிற்கு தரம் தாழ்ந்த அரசியல் என்னிடம் இல்லை. ஒரு உதாரணத்திற்கு நான் அப்படி சொன்னேன். எங்களோடு சேர்ந்திருந்தால் பன்மடங்கு அவர்கள் மதிப்பு கூடியிருக்கும். அவர்களோடு சேர்ந்ததனால் எந்தவித தாக்கமும் இல்லை. எப்படி ஜீரோவோடு ஜீரோ சேர்ந்தால் எந்தவித மதிப்பும் உயராதோ அதை போல ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டாரே என்று கவலையோடு தான் நான் சொன்னேன். அதனால் நாங்கள் எதற்காக காத்திருந்தோம், ஜீரோ என்று தெரிந்தால் காத்திருக்கிறோமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் நான் மிக தெளிவாக உதாரணத்திற்கு நான் இதை சொன்னேன். வேட்பாளர் பட்டியல் தயாராகிட்டு தான் சொன்னீங்க. ஆனா இப்ப தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இதுல சேர்ந்து நடக்கும். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி குறித்த அறிவிப்பை கட்சியின் மேலிட பார்வையாளர் பிரகாஷ் ஜவடேகர் நாளைக்குள் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இல கணேசன் ஏற்கனவே கூறியிருந்தார். தற்போது பாரதிய ஜனதா சார்பாக வேட்பாளர் பட்டியலும் தயாராகி வருகிறது. வெகு சீக்கிரத்தில் அதுவும் வெளியிடப்படும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறார். இது குறித்த பல்வேறு செய்திகளுக்கு முன்பாக மற்ற செய்திகளை பார்க்கலாம். மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.